இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்த டாபிக்னா சோலார் பிவி மாடுலேட்டர் ட்ரைனிங் கிட். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பவர் ஸ்டேஷன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம பவர் இல்லைனாலும் சோலார் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுறோம். அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது. இப்போ வந்து இது ஒரு டெமோ ட்ரைனிங் கிட்டு தான். ராகவா, இங்க என்ன சோலார் பேனல் அவுட்புட் எம்பிசி இதெல்லாம் சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வருது அந்த அவுட்புட் தான் இங்கேயும் நம்மளுக்கு வேரி ஆகுது. ஓகேவா? சோலார்லேருந்து நம்ம எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 20 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. டிசி லேம்ப் ஆன் பண்ணோம்னா டிசி லேம்ப் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா ஏசி லோடு வேரி ஆகும். ஏசி லோடு வந்து நம்மளுக்கு வேரி ஆகாது. ஏன்னா அங்கே ஆம்ஸ் ரேட்டிங் சுத்தமாக லோவில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா வந்து இது சோலார்லேருந்து எவ்வளோ ஆம்ஸ் வருது, அதேமாரி இந்த சோலாரோட ஆம்ஸ் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஓகேவா? 2 இடத்துலையும் இது பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அவுட்புட்டில் பேட்டரி வந்து சார்ஜிங் சோலார்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் பேட்டரியில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இது பேட்டரியிலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், லோடு கொடுக்குறோன்ட்டு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்டார்ட்டாக எம்சிபி மட்டும்தான் தெரியும். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து வோல்ட் மீட்டர் இதுக்கு யூஸ் பண்ணுறோம், அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வோல்ட் மீட்டரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்த்துக்கிறதுக்கு, அம்மீட்டர் வந்து லோடு வந்து எவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது இதை பார்க்குது. இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் மட்டும்தான் பார்க்கலாம். முதல்ல வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு வோல்ட் மீட்டரில் எந்த ரீடிங்கும் காட்டல. ஏன்னா இங்கே வோல்டேஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதேமாதிரி ஆம்ஸும் ரொம்ப லோவாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஏசி லோடு ஆன் பண்ணேமே, இந்த லோடு வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போது நான் ஏசி லோடு ஆன் பண்ணிட்டேன். எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னா 0.4 ஆம்ஸ் மட்டும்தான் எடுக்குது. இப்போ 0.4 ஆம்ஸ் எடுக்குன்னு சொல்கிறேன். இப்போ லைட் பிரைட்டாக ஆம்ஸ் ரேட் அதிகமாகுமா? ஆம்ஸ் வந்து அதிகமாகும் போது நம்மளுக்கு லைட் பிரைட்னஸ் வந்து இன்னும் அதிகமாக ஹெவியாக இருக்கும். இதுவே ஆம்ஸ் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னா, இப்போ 0.19 வந்துச்சுன்னா நம்மளுக்கு லைட் பிரைட்னஸ் வந்து ரொம்ப லோ ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த லைட் வந்து இப்போ இவ்வளோ பிரைட்டாக எரியுது இல்லை, இதோட ரொம்ப டிம் ஆகிடும். இந்த பல்ப் எரியுது இருக்கா, இந்தமாரி டிம் ஆகிடும். இது சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வருது, பேட்டரியில் எவ்வளோ ஸ்டோர் ஆகுது, நம்ம வேறு மேனுவலாக இதெல்லாம் மட்டும் பார்க்காம சிஸ்டத்து மூலியமாகவும் பார்க்கலாம். அதை இப்போ செஞ்சு பார்க்கலாம். முதல்ல சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு ஜேடெக் ஸ்கேடா ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட், இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் ப்ராசஸ். இதில் வந்து சோலார் பிவி ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னா சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வருது நம்மளுக்கு தெரியும். சோலார் பேனல்லேருந்து நம்மளுக்கு ரொம்ப மைனூட்டாக தான் வருது, 0.002 அவ்வளோ வரைக்கும் தான் நம்மளுக்கு மைனூட்டாக வரதுனால வேஃபார்ம் வந்து அவ்வளோ கிளியராக நம்மளுக்கு தெரியல. இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட லாகிங் ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். இதில் வந்து ஹிஸ்ட்ரி டேபிள் காலத்தில் போனால் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அவுட்புட் பார்த்துருக்கோம் இது எல்லாமே நம்ம டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து டைமிங் வந்து 1 மினிட்ஸ் வந்து 100 செகண்ட் இருந்தால் தான் 1 மினிட்டுக்கு சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா சோலார் பிவி ட்ரைனிங் கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணோம், அதுலேருந்து எவ்வளோ அவுட்புட் வருது, இது எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.